டோன்ட் க்ளோரிஃபை மார்க்ஸ். இது வந்து எல்லா டீச்சர்ஸ்க்குமே, எல்லா ஸ்கூல்ஸுமே, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அண்ட் எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் இது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா +2 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. அந்த +2 ரிசல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கம்மியான மார்க் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை. இது மாதிரி எக்கச்சக்க நியூஸ் வந்து இந்த ரிசல்ட் டைமில் நடந்துகிட்டே தான் இருக்குது. 10th 12th அப்படியே ஒரு பெரிய பரபரப்பான விஷயம் மாதிரி அதை வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரியே போடுவாங்க. பட் அது ஒரு நார்மலாக கடந்து போகிற ஒரு ஸ்டாண்டர்ட் தானே தவிர அதில் பெருசாக வந்து க்ளோரிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மார்க்ஸை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கோ எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேயா இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்கை அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். முன்னாடி கவுன்சிலிங் இருக்குது, இன்னுமே ஸ்ட்ராங்காக கவுன்சிலிங் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். மார்க்கை க்ளோரிஃபையே பண்ணக்கூடாது. ஒரு ஆப்ஷன் இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் பெட்டர்னு யோசிக்கிற அளவுக்கு கவுன்சிலிங் வந்து க்ளீனாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மார்க் என்றைக்குமே வந்து உங்களோட ஃப்யூச்சரை டிசைடே பண்ணாது. ஈவன் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட இருக்கட்டும், சின்ன வயசில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இப்போ நீங்கள் எந்த நிலமையில் இருக்கீங்கன்றதை மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.